objectives of PPC ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல். அதாவது ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ணணும், ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கரெக்டாக போகுதான்னு பார்க்குறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் வந்து என்ன அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்குது, அதாவது அதோட குறிக்கோள் என்னன்னு சொல்லி ப்ரீஃபாக பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஃபோர்காஸ்டிங். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபோர்காஸ்டிங்னா இப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும், ஸோ மார்க்கெட் பொறுத்து இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் எந்த மாதிரி பண்ணோன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், குவான்டிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் ஃபோர்காஸ்டிங். ஸோ செகண்டு மாஸ்டர் ஷெடியூல். ஸோ மாஸ்டர் ஷெடியூல்னால் ஹை லெவல் பிளான் பண்ணுறது. இண்டஸ்ட்ரிக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, கீ டாஸ்க் என்ன, ஸோ 1 இயருக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறது தான் மாஸ்டர் ஷெடியூல். ஸோ மூணாவது டிபார்ட்மெண்டல் ஷெடியூல். ஸோ மாஸ்டர் ஷெடியூலில் பிளான் பண்ணியாச்சுன்னா அது அப்படியே டிபார்ட்மெண்ட்டு தான் வரும். ஸோ டிபார்ட்மெண்ட்டில் பிரித்து கொடுத்தாச்சுன்னா ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக பிளான் பண்ணுறது, அதாவது ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவை, என்னென்ன மெட்டீரியல் தேவை, ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுலாம் டிபார்ட்மெண்டல் ஷெடியூலில் வருது. நாலாவது பெர்சனல் ஷெடியூல். ஸோ பெர்சனல் ஷெடியூலில் எம்ப்ளாயீஸ் அலோகேட் பண்ணுறது. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து கரெக்டான டைமில் மிஷினை அலோகேட் பண்ணுறது, மிஷின் வந்து எப்போவுமே கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி ஸோ எம்ப்ளாயீஸை ஒர்க்கில் வந்து நியமிக்கிறது. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து இந்த பெர்சனல் ஷெடியூலில் வராங்க. அஞ்சாவது ப்ரொடக்ஷன் ஷெடியூல். ஸோ ப்ரொடக்ஷன் ஷெடியூலில் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி யோசிக்கிறது, இது வந்து ப்ரொடக்ஷன் ஷெடியூலில் வரும். ஸோ ஆறாவது ஸ்டாக் ரூம் ப்ரொசீஜர். ஸோ ஸ்டாக் ரூம் ப்ரொசீஜர்னால் இப்போ ஒரு மெட்டீரியல் ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு வருதுன்னா ஸோ அதை வரும்போதே நம்ம ஸ்டாக் ரூம் ப்ரொசீஜரில் அந்த ஸ்டாக் நோட்டில் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ செகண்ட் அதை ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் என்ட்ரி பண்ணணும், டிஸ்பேச் ஆகும்போது என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணும்போது எவ்வளோ மெட்டீரியல் வந்திருக்குது, ஸோ மெட்டீரியல் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லி டீட்டெயில் கரெக்டாக இருக்கும். ஸோ மெட்டீரியலும் வந்து கரெக்டான டைமில் ப்ரொடக்ஷனுக்கு போகும். ஸோ ஸ்டாக் ரூம் ப்ரொசீஜர் தான். ஸோ ஏழாவது ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி த்ரூ டிஸ்பேச்சிங். ஸோ ப்ரொடக்ஷன் ஷெடியூலில் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் ஷெடியூல். ஸோ ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி த்ரூ டிஸ்பேச்சிங்னா ப்ரொடக்ஷன் என்னெல்லாம் தேவை, ஸோ ப்ரொடக்ஷனை வந்து ஷெடியூல் பண்ணுறது, கரெக்டாக டிஸ்பேச் ஆச்சான்னு பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டியில் வருது. எட்டாவது இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ ஸ்டாக் ரூம் ப்ரொசீஜரில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணுறது ஸ்டாக் ரூம் ப்ரொசீஜர். இன்வென்ட்ரி என்னென்னா ஸோ மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷனுக்கு கரெக்டாக போகுதா, ஸோ மெட்டீரியல் வந்து அதிகமாக தான் வந்து சேர்ந்துருக்குதா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ நெக்ஸ்ட்டு அல்டர்னேட்டிவ் பிளான் ஃபார் ஆக்ஷன். ஸோ இண்டஸ்ட்ரின்னு எடுத்தாச்சுனாலே சின்ன சின்ன ப்ராப்ளம் வர தான் செய்யும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அல்டர்னேட்டிவ் பிளான் எப்பவுமே இருக்கணும். ஸோ அதான் 9th பாயிண்ட்டு.